ஆனால் தமிழ்நாட்டில் களியக்காவலையிலேருந்து இந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்குது தெரியுமா? களியக்காவலையில் செவ்வாழைப்பழம் இருக்குது. நின்று கொண்டே பேசி கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய குதிகால் வாதம், அந்த கால்கேனியஸ் பர் அப்படிம்பாங்க, பிளான்டார் ஃபேசைட்டிஸ்னு, அதுக்கு செவ்வாழை போதும். மெலிந்து இருக்கக்கூடியவர்கள் சற்று உடல் உறுதியாக வரணும் அப்படின்னா நேந்திரன் வாழையும் நாகர்கோயிலில் கிடைக்கிற மட்டிப்பழமும் போதும். உடலில் மலச்சிக்கல் இருக்கிறது, பௌத்திரம் வருகிறது, மூல நோய் வருதுன்னா நாட்டுப்பழம்னு திருநெல்வேலி, களக்காடு, மதுரை பகுதியில் நாரோடு இருக்கக்கூடிய பழம் இருக்கும். தொலியை உரிச்சோம்னா பழம் வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளோ நார் ஒட்டி இருக்கும். அந்த வாழைப்பழம் போதும். திருச்சியில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மோரிஸ் வாழைப்பழம் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய்க்கு நல்லது. ஈரோடில் இருக்கக்கூடிய தேன்கனி வாழை, தருமபுரியில் இருக்கக்கூடிய ஏலக்கி, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிறுமலைப்பழம், ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. எங்கேயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு வயிற்று வலி போகும், இல்லை சைனால இருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கு மைக்ரைன் போகும்னு படிச்சுக்கோமா? ஆனால் நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழத்துக்கு அத்தனை மருத்துவ குணம் இருக்கு. நாம் அதை ரொம்ப புறக்கணிக்கிறோம். நண்பர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினம் ஒரு பழம் கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் சாப்பிடுங்க. ஒரு டேக் ஹோம் மெசேஜ் அப்படிம்பாங்க. இந்த பேச்சு முடித்து போனதுக்கப்புறம் எடுத்து செல்லக்கூடிய செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, பெற்றோர்கள் நிறைய இருக்கீங்க, தினசரி வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை. நிறைய பேர் சொல்கிறாங்க, வாழைப்பழம்லாம் நாங்கள் ராத்திரி சரியாக ஆய் போகலைன்னா ராத்திரி சாப்பிட வைப்போம் அப்படின்னு. அதுக்கு இல்லைங்க, அது காலையில் தினசரி காலையில் வாழைப்பழம் சாப்பிடணும். ஒரே ஒரு வாழைப்பழம், 2 வாழைப்பழம். நாங்கள் அரசாங்கத்தில் திரும்ப முட்டி பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்போ எல்லாருக்கும் சத்துணவு கொடுக்குறீங்க மத்தியானம், எத்தனை குழந்தை காலை சாப்பிடாமல் வருது? இங்கே இருக்க குழந்தைகள் எத்தனை பேருக்கு அப்படியான நிலை இருக்குன்னு தெரியாது எனக்கு. நான் ஒரு முறை ஒரு பள்ளி ஆண்டு விழாவுக்கு பரிசு கொடுக்க போகிறேன். முந்தின நாள் சென்னையில் உள்ள பள்ளி, எல்லா பள்ளி மாணவர்களும் வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் நான் பெரம்பலூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி, அந்த பள்ளியில் பரிசு வாங்கிட்டு போகிறப்ப அத்தனை பிள்ளைகளும் மிக மெலிந்து, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிக்கிற அவங்க அண்ணனுடைய சட்டையை போட்டு விட்டு அவங்க அக்கா தச்சிருந்த பாவாடையை கட்டி ஒல்லியாக வந்துட்டே போகிறாங்க. பார்க்க 11ஆம் வகுப்புன்னு சொல்கிறாங்க, 5ஆம் வகுப்பு மாதிரி இருக்குது பார்க்க. எல்லா மாணவர்களும் மெலிந்து இருக்கா. நான் உடனே பரிசு கொடுத்துட்டு இருக்கும்போதே நான் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் எல்லா குழந்தைகளும் மால் நரிஷ்டாக இருக்கேன்? அவர் சொல்கிறார், சார் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் திங்கக்கிழமை அசம்பிளி வைக்கும்போது 2 பிள்ளை ஸ்வைங்கன்னு மயங்கி விழுந்துருது கீழே. பல பேர் பசங்களும் இப்படி தான் மெலிந்து இருக்கிறார்கள்னு சொன்னால், அவர்கள் ஒரு மருத்துவ அனீமியா செக்கப் எடுத்திருக்காங்க. 60% குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டால், சார் மத்தியான சாப்பாடு நாங்கள் சத்துணவு கொடுத்துட்றோம், காலையில் 6 மணிக்கு அந்த பிள்ளைகளோட தாய் தந்தையர்கள் விவசாய தொழிலாளிகளாக கிளம்பிடுறாங்க. 7:30 மணி 8 மணிக்கு அந்த குழந்தையில பெரிய குழந்தை கிளம்பி குட்டி பிள்ளைக்கு மட்டும் அங்கன்வாடியில் சத்துருண்டை கொடுப்பாங்க. அந்த சத்துருண்டை சின்ன குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த அக்காவுக்கும் சேர்த்து 2 உருண்டையாக கொடுக்க சொல்லியிருக்கோம். அது அரசு கொடுக்கல, ஆனால் ஒரு அந்த குழந்தையும் பசியோடு இருக்கே அப்படின்னு சொல்லி 2 சத்துருண்டை கொடுக்குறோம். அந்த உருண்டையை வைத்து தான் அந்த குழந்தை காலை சாப்பாடை சாப்பிட்டு வருது அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பார்ப்போமா? நம் பக்கத்தில் இங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் அருகாமையில் அப்படியான குழந்தைகள் காலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு போகிற குழந்தைகள் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் இட்லியா இன்னைக்குமா, இதே எதுக்கு நான் சாப்பிடுவேன், வேற வைக்கவே தெரியாதா உனக்குன்னு நம்ம சண்டை பிடிச்சா எவ்வளோ பெரிய தப்பு. காலை உணவு மிகச்சிறப்பான உணவாக இருக்கணும். அது இட்லியாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், உப்புமாவாக இருக்கலாம். சிறுதானியத்தில் செய்த உணவு வாரத்திற்கு 2 நாளாவது இருக்கணும். காலையில் நம்ம வெள்ளை வெளியேர்னு இட்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்றைக்கு இந்த வெள்ளை வெளியேறு வியாதி வந்துச்சோ அன்றைக்கே தான் பல வியாதி வந்துருச்சு நமக்கு.